ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய கர்ப்ப காலத்தில் நம்மளை எப்படி கவனிச்சுக்கிட்டோமோ அதை அப்படியே மறந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபியை கவனிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்திடுறோம். நம்மளை கவனிக்கிறத மறந்துடுறோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட பேபியை ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். அவங்களுக்கு நம்ம நல்லா ஃபீட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊட்டமாக இருக்கணும். என்ன மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா மதர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் மறக்காமல் சாப்பிடுங்க. இப்போ நம்ம பிரசவத்துக்கு அப்புறமா நம்ம என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க மம்மீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இஞ்சி, பூண்டு, கல்லுப்பு இது எல்லாத்தையும் வச்சு நல்லா நச்சு அந்த ஜூஸ் எடுத்து காலையில் இல்லை சாயந்தரம் இது நம்ம கண்டினியூவாக குடிச்சிட்டே வரும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இன்னும் நமக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. நல்லா பசி எடுக்கும், நமக்கு நல்ல செரிமானம் ஆகும். ஸோ இந்த இஞ்சி சாறு தினமும் தவறாமல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நாள் விட்டாவது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாலில் அதிகமான கால்சியம் இருக்கிறனால நமக்கு பேக் பெயின் வராமல் அது தடுக்குது. இன்னும் நம்ம பால் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கும் நல்லது. இன்னும் நம்மளோட தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கு. பால் காலையிலையும் நைட்டும் தவறாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் எடுத்துக்கோங்க. இன்னும் காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட ஏதாவது பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா பால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் முட்டை பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு. காலையில் நீங்கள் தவறாமல் முட்டை எடுத்துக்கோங்க. நார்மல் முட்டையோட நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிடைச்சாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் குடிக்கீங்களா அந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த முட்டை பாலை நீங்கள் குடிங்க. இதுலேயும் அதிகமான புரதச்சத்து இருக்குது. ஸோ இது பால் ஊட்டுற நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த மாதிரியான பருப்பு வகைகள் நீங்கள் சாப்பிடும்போது இதில் அதிகமான புரதச்சத்து இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. இன்னும் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால பிரசவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இது தடுக்குது. ஸோ தினமும் காலையில் ஒரு 5 பாதாம், 5 பிஸ்தா, 5 முந்திரி, 5 வால்நட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் அப்படின்னு சொன்னால் கோதுமை பிரெட் தான் எடுக்கணும். வேற எந்த பிரெட்டும் சாப்பிடக்கூடாது. கோதுமையில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் அந்த கோதுமை பிரெட் சாப்பிட்றதுனால உங்களோட தாய்ப்பாலோட அளவு ரொம்ப அதிகமாகவே சுரக்க வைக்குது. இந்த பிரெட் எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாமு, சாஸ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடாம நல்லா ஹெல்த்தியாக காய்கறிகள், கறி இந்த மாதிரிலாம் நம்ம அந்த இதில் ஸ்டஃப் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் நம்ம வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். மார்னிங் ஃபுட்டாகவும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிரில் கால்சியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெயில் அடிக்கும்போது தான் இதை எடுத்துக்கணும். குளிர் டைமில் இதை எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனில் சேச்சுரேட் அப்படிங்கிற கொழுப்பு அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புலாம் போட்டு நம்ம அதிகமாக குண்டாகாமல் அது நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இன்னும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒமேகா 3 மீனில் இருக்குது. ஸோ பாலூட்டும் தாய்மார்கள் மீன் அதிகமாக சாப்பிடும்போது பாலும் நல்லா சுரக்கும், நம்மளோட உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப அதிகமாகவே பசிக்கும். ஸோ பசிக்கிற டைமில் அப்பப்போ நீங்கள் இந்த காய்கறிகளை பழங்களையும் காய்கறிகளையும் ஒன்றா கூட கட் பண்ணி போட்டு சாலட் மாதிரி நம்ம சாப்பிடலாம். கண்ட ஆயிலில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்கள், பழம் கலந்த சாலட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும். இன்னும் நீர் சத்து நம்ம உடம்புல இருந்து குறையாம அதை அதிகமாகவே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அரிசி, பருப்பு, தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள்லாம் நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி அதை நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தாய்ப்பாலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று மருந்து பொடி. பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற அந்த சோத்து பொடின்னு சொல்லுவாங்கள்ல, மருந்து பொடி, அதை மதியம் டைமில் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுது. நம்ம பிரசவத்துக்கு அப்புறம் சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அது மொத்தமாகவே அந்த தீட்டு எல்லாமே வெளியேறதுக்கு உதவியாக இருக்கு. இன்னும் நம்ம உடம்பு சோர்வாக
ஆகாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. உடம்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வராமல் ஆரோக்கியத்தை தர்றதுக்கு அந்த மருந்து பொடி உதவியாக இருக்குது. இந்த மருந்து பொடியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த ஆரோக்கியமான நல்ல உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்களோட பேபிஸும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக நீங்கள் சத்தான தாய்ப்பாலை அதிகமாக கொடுங்க. இந்த மாதிரி நிறைய பேபி கேர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.